வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளைகள் ஒரு வழியா இருந்தா நாம ஒரு மனம் இல்லாம நம்ம ஆவியை நாம கட்டுப்படுத்தாம கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஆவியை ஒப்புவிக்காம நாம நினைச்ச காரியங்களை நம்ம இஷ்டத்துக்கு படி செய்வோமானால் கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம ஆவியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியவரனாகிய கர்த்தாவே என்னை மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் உன்னை பாதாளத்திலிருந்து மீட்டு எடுக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மூழ்கி போக விட மாட்டார். பேதுரு தேவனுக்கு முன்பாக நடந்து வரும்போது ஒரு சோதனை அவனை பயம் காட்டுகிறது. அந்த பயத்தில் அவன் மூழ்கி போகிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை நாம்